அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டுல சிம்பிளான லஞ்ச் தான். சாதம் வச்சுட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சுட்டேன். குழம்பு எதுவும் வைக்காம சிம்பிளா மிளகு ரசம் வச்சுட்டேன். ஏன் இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன், அதனால லஞ்ச் சிம்பிள் செஞ்சுட்டேன். லஞ்ச் தான் சிம்பிளா இருக்கேன், அதனால ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போறேன். 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். டிராகன் ஃப்ரூட், ஆப்பிள் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கஸ்டர்ட்ல பைனாப்பிள் ஃபிளேவர் தான் வாங்கியிருந்தேன். நீங்க எந்த ஃபிளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, வெண்ணிலா, இந்த மாதிரி எந்த ஃபிளேவர் வாங்கினாலும் ஓகே தான். ஒரு பாத்திரத்துல 2 பேக்கெட் பால் போட்டு சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி போடாம திக்கா சூடு பண்ணிக்குங்க. ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாம கலக்கி வச்சுக்குங்க. இது தனியா இருக்கட்டும். இப்ப பால் பொங்கி வந்திருக்கு. இப்ப கலக்கி வச்ச கஸ்டர்ட பால்ல சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே பால் கொஞ்சம் திக்காயிடும். அடிப்பிடிக்காம கிளறிட்டே இருங்க. 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கெட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆனதுமே ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் பால் கொதிச்ச பிறகு எடுத்து ஒரு பவுல்ல போட்டு ஆற விடுங்க. நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா, ஆப்பிள், டிராகன் ஃப்ரூட், மாதுளப்பழம், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுல நீங்க நட்ஸ் கூட போடலாம். உங்ககிட்ட வேற ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போடலாம், நல்லா இருக்கும். செஞ்சு வச்ச கஸ்டர்ட ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா ஆறுனதும் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே டேஸ்ட் பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் கஸ்டர்டு, அதனால அடிக்கடி செஞ்சிடுறது. இதுல நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கறதுனால விட்டமின், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட ஃப்ரிட்ஜ்ல ஒரு 8 மணி நேரம் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா கிரீமியா இருக்கும். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் ரெடி ஆகலாம்னு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வியர் பண்ணிட்டேன். அந்த டைம்ல நிறைய என்கொயரி வந்தது. எங்க வாங்குனீங்க, எவ்வளவு, சூப்பரா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரெஸ் ப்ரோஷாப்பும் சுடிதார் பார்க்ல தான் வாங்கினேன். பிரைஸ் 3500. இது டாப் அண்ட் ஸ்கர்ட், பாட்டில் கிரீன் கலர். இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் பிளஸ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கு. ஹேண்ட்லயும் ஸ்டோன் ஒர்க் இருக்கு. ஹேண்ட் ஃபுல்லா பெல்ஸ் மாடல்ல இருக்கு. டாப் நெக்ல ஃபுல் ஒர்க், ஸ்கர்ட்ல குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் இருக்கு. இதுதான் நான் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண போறேன். இந்த ட்ரெஸ்க்கு ஷால் சின்னதா வந்தது. 1 மீட்டர் 350ன்னு 2 மீட்டர் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கு ஷால் சின்னதா இருந்தா பிடிக்காது, அதனால சௌகார்பேட்ல போய் ஷால் மட்டும் வாங்கிட்டேன். இது என் பொண்ணோட ட்ரெஸ். நீயும் நானும் ஒரே கலர் போடலாம்னு எடுத்திருந்தேன். இது மஸ்தானி ட்ரெஸ். இதுவும் ஃபுல் டாப் அண்ட் ஸ்கர்ட். இதுல டாப்ல மட்டும் நல்லா சில்வர் ஜரியில ஒர்க் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கு. இது பாட்டில் கிரீன் கலர். இந்த ட்ரெஸ்ஸும் கிரீன் கலர் இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் ஒரே கலர் போடலாம்னு கேட்டிருந்தேன். ஆனா என் பொண்ணு இந்த ட்ரெஸ் ரொம்பவே கிராண்டா இருக்கு, பிளஸ் வெயிட்டும் அதிகமா இருக்கு, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டா. இந்த நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடுறேன்னு சொல்லியிருந்தா. இந்த ட்ரெஸ் ஷராரா. இது ஃபுல் கோல்டன் ஜரியில டாப் ஃபுல்லா ஒர்க் இருக்கு, ஹேண்ட்லயும் ஒர்க் இருக்கு. பேண்ட் வந்து ஃபுல் பிளாசோ டைப்ல ஃபுல் பெல்ஸ் மாடல்ல இருக்கு. பேண்ட்லயும் கோல்டன் ஜரியில சின்ன சின்னதா ஒர்க் அதிகமா இருக்கு. ஷால்லயும் கோல்டன் ஜரியில சின்ன சின்னதா ஸ்டோன் ஒர்க் இருக்கு, பிளஸ் லைட் வெயிட்டாவும் இருக்கு. அதனால இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. நாங்க 2 பேரும் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டோம். எங்க அம்மாவும் பூ கட்டி கொடுத்துட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. என்கிட்ட இல்லாத கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேக்கப் பண்ணி ஐலைனர் வச்சுட்டு கடைசியா தலைவாரி பூ வச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஃபைனலா என்னுடைய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் நல்லா ஃபிளேர் அதிகமா இருக்கும். இந்த ட்ரெஸ் வாங்கியும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இயர்லி 1 டைம்ஸ் மட்டும்தான் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன், கிராண்டான ஃபங்க்ஷன் அப்போதான் வியர் பண்றது. என் பொண்ணு ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது எனக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தா. அந்த வாட்ச் கட்டிட்டு ரெடி ஆயிட்டேன். நான் என் பொண்ணுக்கு பின் பண்றது, எனக்கு என் பொண்ணு பின் பண்றது, 2 பேருமே ரெடி ஆயிட்டோம். ஃபைனலா புர்கா வேர் பண்ணிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். நானும் என் பொண்ணும் பைக்ல கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டும் என் பையனும் இன்னொரு பைக்ல வந்துருவாங்க. மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். யார் ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லை பாத்தீங்களா, எங்க சித்தப்பா பையனுடைய என்கேஜ்மெண்ட் தான். எனக்கு தம்பி வேணும். நாங்க மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆனப்போதான் எங்க சித்தப்பா, சித்தி, என் தம்பி எல்லாரும் வந்திருந்தாங்க. பொண்ணு வீட்டுல ஆர்த்தி எடுத்து உள்ள விட்டாங்க. இவங்க எல்லாரும் என்னுடைய கசின்ஸ் பிரதர். என்னுடைய பிரதர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்த பிறகு ஒரு வீடியோ பிடிச்சிட்டு, அவங்க அதிகமா வீடியோல வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியுது. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு சடங்கு பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு சடங்கு பண்ணுவாங்க. எங்களெல்லாம் பூல தான் அலங்காரம் பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து பூலியா அலங்காரம் பண்ணிட்டு உட்கார வச்சு கன்னத்துல பவுடர் வச்சு காசு சுத்தி போடுவாங்க. இந்த மாதிரி 5-6 பேர் பண்ணுவாங்க.
எங்க சித்தி பொண்ணுக்கு காக்ரா, ஒரு 5 Dress, காலுக்கு கொலுசு, ஸ்லிப்பர், பூ, பழம், ஸ்வீட் வாங்கிட்டு போனாங்க. எல்லாமே சூப்பரா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் பையனுக்கு ஊட்டி விட்டாங்க. எங்கல்ல சின்ன சின்ன ரசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரசம்னா தடங்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன்னால ஒரே ஜாலி தான். பையன் கூட சேர்ந்து ஃபேமிலி போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிட்டு என் தம்பிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டேன். எங்களது ரொம்ப பெரிய ஃபேமிலி. எங்க அப்பா சைடு கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேரு. அதுல கடைசி சித்தப்பா பையனுக்கு தான் ஃபங்க்ஷன். இவன் தான் நல்லா காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்தான். ஃபைனலா இவனுக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. இவனும் ஃபேமிலி மேன் ஆக போறான். எங்களுடைய எல்லா ரிலேஷன்ஸும் சென்னையில தான் இருக்காங்க. எல்லாரும் பக்கம் பீனஸ், புளியாந்தூர், பட்டாளம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறது. என் தம்பிக்கா ஒரே சந்தோஷம், ஒரே வெக்கம், ஒரே சிரிப்பு மழை தான் போங்க. ஒரே ஜாலியா இருந்தா ரொம்பவே. என்னுடைய பசங்களுக்கு பசி எடுத்துடுச்சு. அவங்களுக்கு போய் சாப்பிடறதுக்கு உட்கார வச்சுட்டு வந்தேன். நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு இருந்துட்டேன். எங்க சித்தி கொண்டு வந்த காகரா போட்டு அவங்களுக்கும் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பூ போட்டு விட்டாங்க. எங்கல்ல இந்த மாதிரி பூவுக்கு பத்தின்னு சொல்லுவோம். மாப்பிள்ளைக்கு போடுறதுன்னா பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வருவாங்க, பொண்ணுக்கு போடுறதுன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிட்டு வருவாங்க. எல்லாரும் பெரியவங்க சேர்ந்துதான் ஒரு 5 பேர் அந்த மாதிரி சேர்ந்துதான் போடணும். பொண்ணுக்கு பூ போட்ட பிறகு எங்க சித்தி கொண்டு வந்த கொலுசும் போட்டு விட்டாங்க. எங்கல்ல கைக்கு ரிங்கும் காலுக்கு கொலுசு போட்டாதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லுவோம். கைக்கு ரிங்கு எங்க சித்தி பொண்ணு வாங்கிட்டு வந்தா, காலுக்கு ஸ்லிப்பர் போட்டு விட்டாங்க. எங்கல்ல எல்லாமே பெரியவங்க தான் செய்யணும், நல்லா வாழ்ந்தவங்க தான் செய்யணும். பையனுடைய பாட்டி தான் இந்த சடங்கு எல்லாமே செஞ்சாங்க. இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு பொண்ணுக்கும் காசு சுத்தி போட்டு நெட்டு உடைப்பாங்க. இந்த மாதிரி எங்க அத்தைங்க, பெரியம்மா, சித்தி எல்லாரும் பொண்ணுக்கு செஞ்சு முடிச்ச பிறகு டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு போயிட்டோம். மாப்பிள்ளைக்குன்னு தனி விருந்து. 5 வகையான ஸ்வீட்ஸ், 5 வகையான ஃப்ரூட்ஸ், தந்தூரி சிக்கன், சிக்கன் லெக் பீசஸ், மேக்ரோனி, சிக்கன் பிரியாணி, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. நைட் டைம் வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எத்தனையோ தடவை திருவிக நகர் சைடு வந்திருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியில இருந்து பாத்துட்டு போயிடுவேன். இன்னைக்குதான் ஃபுல்லா நான் க்ளோஸ் அப்ல பாக்குறேன். ஒரு பஸ்ஸும் இல்ல, டிப்போக்கு போயிடுச்சு போல. திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா கட்டியிருக்காங்க. நம்ம சிஎம் சார் தான் வந்து ஓபன் பண்ணாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டிங் ஹால், வாஷ்ரூம் எல்லாமே இருக்கு. மோஸ்ட் பியூட்டிஃபுல் பஸ் ஸ்டாண்ட்னே சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு 11:30க்கு மேல ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தம்பி என்கேஜ்மெண்ட்டும் சூப்பரா நடந்தது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.